காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்றேன். ஏன் இது ஆண்டவர் சபைகளில் காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்லி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளி நபருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லல, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லல, புறஜாதியர் மக்களுக்கு இது சொல்லல. சபைகளில் உன்னையும் என்னையும் என்ன மாதிரி ஒன்ன மாதிரி உட்கார்ந்திருந்த ஜனங்களை பார்த்து தான் சொன்னாரு. 4 நிலத்தில் உள்ள விதைகளை பற்றி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, விதைக்க புறப்பட்டவன் வழியறையிலே விதைக்கணும்னு சொல்லி விதைத்தானா? இல்ல கற்பாறை மேலே விதைக்கப்படணும்னு சொல்லி விதைத்தாரா? இல்ல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கணும்னு சொல்லி விதைத்தாரா? அவர் விதைக்க புறப்படும் போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போதுதான் இந்த விதைகள் எல்லாம் என்ன பண்ணுது? சுத்தி வழியறைகளை விழுந்தது, கற்பாறை மேல் விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அது ஏன் நம்ம சபைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார்னா, அந்த மாதிரி இருதயம் உள்ளவர்கள் தான் 4 இருதயம் உள்ளவர்களாய் நம்ம சபைகளில் உட்கார்ந்துருக்கோம்.